Welcome to the slide show 2 of the grammar lesson phrasal verbs. I have made this slide show based on the lesson from book 2 volume 1 which I have compiled. 5 4 3 2 1 Go! Dear children, ladies and gentlemen, may I have your attention please? We are going to start the slide show number 2 of the grammar lesson phrasal verbs. Let's get started. Right. First columnல phrasal verb வினை சொற்றொடர் இருக்குது. Second columnல meaning அர்த்தம் இருக்குது. Third columnல example sentence உதாரண வாக்கியம் இருக்குது. Do something up என்ன அப்படின்னா fasten, close, மூடு என்ற அர்த்தம். Example, do your coat up. உங்களோட கோட்டை மூடிக்கொள்ளுங்க. Before you go outside. வெளியே போக முன்பு. நீங்க வெளியே போக முன்பு. It's snowing. பனி பொழிந்து கொண்டிருக்கிறது. மலை மாறி பனி கொட்டி கொண்டிருக்குது. பொழிந்து கொண்டிருக்கிறது. Next, dress up. என்ன அப்படின்னா wear nice clothing. அழகான ஆடை அணி உடு. Example பாருங்க. It's a fancy restaurant. அது ஒரு ஃபேன்சியான ரெஸ்டாரண்ட் உணவகம். ஸோ எனவே we have to dress up. நாங்கள் அழகான ஆடை அணியணும். இப்போ ஃபேன்சி என்ற சொல்லுக்கு sophisticated or expensive in a way that is intended to impress. கஸ்டமர்ஸ் வாடிக்கையாளர்களை கவரும் எண்ணத்தில் ஆடம்பரமான முறையில் அதிக விலை அதிக செலவழித்து ஹோட்டல்ஸ் கட்டுவாங்க. அப்போ இந்த ஃபேன்சின்றதுக்கு ஃப்ளாம்போயண்ட், லக்ஸரியஸ், எக்ஸ்ட்ராவெகண்ட், டியூலக்ஸ், சுப்பீரியர், ஹை கிளாஸ், குவாலிட்டியான இப்படி பல சிமிலர் வேர்ட்ஸ் அல்லது சினனிம்ஸ் ஒத்தகருத்து சொற்கள் இருக்கின்றன. அடுத்து பாருங்க, drop in அல்லது before that அதுக்கு முன்னால drop back. drop back என்ன அர்த்தம்? move back in a position or group. ஒரு நிலையில இருந்து பின்னுக்கு தள்ளப்படுகு, பின்னுக்கு நகரு. ஒரு குழுவுல இருந்து பின்னுக்கு தள்ளப்படுகு, நகரு. Andrea dropped back to third place. மூன்றாம் இடத்துக்கு ஆண்ட்ரியா பின்னுக்கு நகர்ந்து. When she fell off her bike. அவளுடைய பைக்ல இருந்து அவள் விழுந்த பொழுது. Next, drop in அல்லது drop by அல்லது drop over. என்ன அப்படின்னா come without an appointment. ஒரு appointment இல்லாம வாருது. என்ன appointment என்றா an arrangement to meet someone at a particular time or place. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு ஆளை சந்திப்பதற்கான ஒழுங்கு ஏற்பாடு. ஒரு ஆள்கிட்ட ஏற்கனவே பேசி அவர்கிட்ட பெர்மிஷன், அனுமதி எடுக்கிறது ஒரு இடத்துல அல்லது ஒரு டைம்ல சந்திப்பதற்கு. அதுக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் என்று சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பாருங்க, I might drop in அல்லது I might drop by அல்லது I might drop over for tea sometime this week. இந்த கிழமை சில வேளை டீ குடிக்கிறதுக்காக நான் திடீரென்று இறங்கலாம். திடீரெண்டா அப்பாயின்மெண்ட் இல்லாமல், ஏற்கனவே அறிவிக்காமல் ஒரு சந்தர்ப்பம், சந்திப்பதற்கான ஒரு
சந்திப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் எடுக்காம திடீரென்று வந்து இறங்குறது. drop somebody or something off மீனிங்க பார்ப்போம். take somebody யாரோ ஒருவரை கூட்டிட்டு போற, or something அல்லது ஏதோ ஒன்றை கொண்டு போற, somewhere எங்கேயாவது, and leave them அவர்களை அங்க விட்டுட்டு போற, or it அல்லது அதனை அப்படியே போட்டுட்டு போற, there அங்கேயே அப்படி விட்டுட்டு போட்டுட்டு போற. சென்டென்ஸை பாருங்க. I have to drop my sister off. என்னுடைய சகோதரியை நான் அப்படியே விட்டுட்டு போகணும். at work வேலையில. before I come over நான் அங்க தரிசிப்பதற்கு வர முன்பு. come over என்றா visit a person's house, ஒரு ஆளுடைய வீட்டை நாங்க விசிட் பண்றது, தரிசனம் ஒரு இடத்துக்கு நாங்க போறது, அதான் கம் ஓவர். அதுக்கு முன்பு வேலையில என்னுடைய சகோதரியை நான் அப்படியே விட்டுட்டு போகணும். கூட்டிட்டு போய் விட்டுட்டு போகணும். நெக்ஸ்ட் drop out. drop out என்ன? quit a class, school etc. ஒரு கிளாஸ்ல இருந்து அல்லது ஒரு ஸ்கூல்ல இருந்து அல்லது ஏதோ இன்னொன்றுல இருந்து அப்படியே விலகிறது, எட்ஸெட்ரான்னா அவ்வாறு மேலும் பல. I dropped out of science. சயின்ஸ் பாடத்துல இருந்து நான் விலகிட்டேன். பிகாஸ் ஏனென்றா it was too difficult. அது மிச்சம் கஷ்டமாக இருந்தது. அது மிச்சம் கஷ்டமாக இருந்தபடியினால நான் சயின்ஸ் பாடத்துல இருந்து விலகிட்டேன். eat out என்ன அப்படின்னா, eat at a restaurant, ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடு. I don't feel like cooking tonight. இன்றிரவு எனக்கு சமைக்க விருப்பம் இல்லை. feel like என்ன? to have a desire to do or have something. ஏதோ ஒன்றை செய்வதற்கு அல்லது பெற்றிருப்பதற்கு விருப்பம், அதான் feel like. ஏதோ ஒன்றை செய்ய விருப்பம், அதான் feel like. I don't feel like என்றா செய்ய விருப்பம் இல்லை, குக்கிங் சமைக்க விருப்பம் இல்லை. let's eat out நாங்க வெளியில சாப்பிடுவோம். ஒரு ஹோட்டல்ல ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுவோம். நெக்ஸ்ட் ஒன் end up அப்படின்னா eventually கடைசிக்கு இறுதியில reach போய் சேரு அல்லது do செய்ற அல்லது decide தீர்மானத்துக்கு முடிவுக்கு வார. எக்ஸாம்பிள், we ended up renting a movie. நாங்க கடைசியில ஒரு திரைப்படத்தை ரெண்ட் பண்றதுக்கு தீர்மானித்தோம். கடைசியில ரெண்டா பாவித்துட்டு திரும்ப கொடுக்கிறது, அதுக்கு நாங்க ஒரு கட்டணம் ஒன்றும் கொடுக்கிறது, பே பண்றது. இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் டு த தியேட்டர், தியேட்டருக்கு போறதுக்கு படம் பார்க்குற சினிமாகாரே, படம் காட்டுற இடம் சினிமா, அந்த சினிமா ஹால் என்று சொல்லுவாங்க, அதுக்கு போறதுக்கு பதிலாக ஒரு திரைப்படத்தை ரெண்டிங் பண்ற முடிவுக்கு நாங்கள் இறுதியில் வந்து. fall apart அப்படின்னா break into pieces, துண்டு துண்டாக வேறாகு. my new dress fell apart in the washing machine. வாஷிங் மெஷின்ல சலவை இயந்திரம், அதுல என்னுடைய ஆடை, புதிய ஆடை fell apart அப்படின்னா துண்டு துண்டானது சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் fall down அப்படின்னா fall to the ground, நிலத்துல விழு என்ற அர்த்தம். the picture that you hung up
லாஸ்ட் நைட் நேற்றிரவு நீங்க தொங்கவிட்ட அந்த படம் fell down this morning இன்று காலை நிலத்துல விழுந்து விட்டது. நெக்ஸ்ட் fall out separate from an interior உள்ளுக்கிருந்து வேறாகு. எக்ஸாம்பிள் the money must have fallen out of my pocket. The money must have fallen out of my pocket. என்னுடைய பாக்கெட்ல இருந்து வெளியில விழுந்திருக்க வேண்டும், வேறாக இருக்க வேண்டும். fall out அப்படின்னா of hair தலைமுடி, teeth மயிர், of hair தலைமுடி மயிர், teeth பற்கள், become loose and unattached அப்படி லூஸ் ஆகி வேறாகு, unattached கலரு கலண்டு புழுகு உதிர்ந்து போற அந்த மாதிரி. his hair started to fall out அவனுடைய தலைமுடி வேறாக தொடங்கியது, வேறாக கலண்டு வீழ தொடங்கியது, உதிர்ந்து போக தொடங்கியது. when he was only 35 இப்போ 35 மாத்திரமே இருந்த பொழுது அப்படின்னா 35 வயது மாத்திரமே ஆன பொழுது. figure something out என்ன அப்படின்னா understand விளங்கிக் கொள்ற, find the answer ஒன்றுக்கு விடைய கண்டுகொள்ற. எக்ஸாம்பிள் I need to figure out நான் விளங்கிக் கொள்ளணும், புரிஞ்சு கொள்ளணும், அல்லது ஒரு ஆன்சரை விடைய கண்டுகொள்ளணும். how to fit the piano how to fit the piano and the bookshelf in this room இந்த ரூம்ல எவ்வாறு இந்த பியானோவையும் புக் ஷெல்ஃப் புத்தக அல்மாரியையும் எவ்வாறு பொருந்தக்கூடிய வகையில வைக்கிறது என்று நான் விளங்கிக் கொள்ளணும். நெக்ஸ்ட் fill something in அப்படின்னா to write information in blanks as on a form ஒரு ஃபார்ம்ல இடைவெளிகள்ல தகவல்களை எழுதுறது. பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல BRE என்ற பிரிட்டிஷ் இங்கிலீஷ், UK இங்கிலாந்துல வந்து இப்ப பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல வந்து fill in என்று பாவிக்கிறார். அப்ளிகேஷன் இந்த ஃபார்ம் நிரப்புறதுக்கு fill in என்று பாவிக்கிறார். எக்ஸாம்பிள் பாருங்க, ப்ளீஸ் fill in the form தயவு செய்து ஃபார்மை நிரப்புங்க with your name, address and phone number உங்களோட பெயர், அட்ரஸ், ஃபோன் நம்பர் மூலம் அவைகளை கொண்டு இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, நிரப்புங்க. நெக்ஸ்ட் fill something out அப்படின்னா to write information in blanks as on a form ஒரு ஃபார்ம்ல அப்ளிகேஷன்ல இடைவெளிகள்ல தகவல்களை எழுதுறது. மேல உள்ளதை பாருங்க, fill in என்று வந்திருக்கு, அதே தான் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல ஃபார்ம் நிரப்புறதுக்கு தகவல்களை நிரப்புறதுக்கு fill in என்று பாவிக்கிற. அமெரிக்கன் இங்கிலீஷ்ல இப்போ யூஎஸ்ல fill out என்று சொல்ற. ஃபார்ம் அப்ளிகேஷன் இப்படி தகவல்களை நிரப்புறதுக்கு தகவல்களை கொண்டு நிரப்புறதுக்கு எழுதுறதுக்கு fill out என்று பாவிக்கிற. எங்க அமெரிக்கால. பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல எப்படி சொல்ற, fill in என்று பாவிக்கிற. எக்ஸாம்பிள் பாருங்க, the form must be filled out in capital letters அந்த ஃபார்ம் அல்லது இந்த ஃபார்ம் கேபிட்டல் எழுத்துக்கள் கொண்டு நிரப்பப்பட வேண்டும். fill something up என்ன அப்படின்னா fill to the top தொப்புக்கு வரையில, top வரையில அப்படின்னா விளிம்பு, edge விளிம்பு, up to the brim அந்த விளிம்பு வரையில நிரப்புங்க. மேல் வரையில மேலுக்கு வரும் வரைக்கும் நிரப்புங்க. I always fill the water jug up எப்பக்கும் நான் அந்த தண்ணீர் ஜக்க ஜோகுன்னு சொல்லுவோம் நாங்க எங்கட பாசையில ஜோகுன்னு சொல்லுவோம். ஜக்
வாட்டர் ஜக், தண்ணி அந்த பாத்திரத்தில் டாப் வரையில் விளிம்பு வரையில் நான் எப்பக்கும் தண்ணி ஊற்றுறேன். when it is empty, அது எம்டியாக காலியாக இருக்கும் பொழுது. find out என்ன அப்படின்னா டிஸ்கவர், கண்டுபிடி. இன்வென்டா இல்லாதோண்ட கண்டுபிடிக்கிறது, டிஸ்கவர்ண்டா இருக்கிறோண்ட கண்டுபிடிக்கிறது. எக்ஸாம்பிள், we don't know where he lives, அவர் எங்க வாழ்றன்னு எங்களுக்கு தெரியாது. how can we find out, எவ்வாறு எங்களுக்கு கண்டுகொள்ள முடியும். நெக்ஸ்ட், find something out அப்படின்னா டிஸ்கவர், கண்டுபிடி. எக்ஸாம்பிள், we tried, நாங்கள் முயற்சித்தோம், to keep the time of the party a secret, அந்த விருந்து பிரசாரத்தின் நேரத்தை ஒரு ரகசியமாக வைத்திருக்க முயற்சித்தோம். பட் சமந்தா found it out, சமந்தா அதை கண்டுகொண்டா, கண்டுபிடித்தா. ரைட், இப்போ இது என்ன வித்தியாசம்? மேல வந்து ஃபைண்ட் அவுட் அப்படி வருது, ஃபைண்டோட அவுட் வருது. இங்கே கீழே வந்து ஃபைண்ட் அண்ட் வந்து அது பிறகு பாருங்க, அது பிறகு சம்திங் வந்துட்டு அதுக்கப்புறம் அவுட் வார், அப்படியும் பாவிக்கலாம், ரெண்டு மாதிரியும் பாவிக்கலாம். மேல பாருங்க, how can we find out, find out என்று வந்திருக்குது, find out. கீழே எக்ஸாம்பிள் பாருங்க, சமந்தா found it out, find வந்து past இறந்த காலத்தில் found என்று வந்திருக்குது. அப்போ find outக்கு இடையில it என்று வந்திருக்குது, அதனை கண்டுகொண்டால். அண்டக்குள்ள நாங்கள் found it out என்று தான் பாவிக்கிறோம். இப்போ found out it அப்படி பாவிக்காம found it out, அதனை கண்டுகொண்டால், அறிந்து கொண்டால், கண்டுபிடித்தால் அப்படி பாவிக்கிறோம். நெக்ஸ்ட், get something over அல்லது get something across. அப்போ get something across அல்லது get something over, அதோட மீனிங் என்ன? கம்யூனிகேட், தொடர்பு கொள்கிற, பேசுகிற, விளங்கப்படுத்துகிற, புரிய வைக்கிற. மேக் அண்டர்ஸ்டாண்டபிள், புரிய வைக்கிற, விளங்க வைக்கிற. I try to get my point across, I try to get my point across to the judge அல்லது I try to get my point over to the judge. I try to get my point over to the judge, அந்த ஜட்ஜுக்கு, நீதிபதிக்கு என்னுடைய கருத்தை புரிய வைக்க நான் முயற்சித்தேன். பட் she would not, she wouldn't listen, அவ கேட்க மாட்டா. ரைட், இப்போ get something across அல்லது get something over. நெக்ஸ்ட், get along அல்லது get on என்ன அப்படின்னா like each other, ஒருவர் மற்றவரை விரும்புகிற. I was surprised, நான் ஆச்சரியப்பட்டேன், how well, எவ்வளவு நன்றாக, my new girlfriend and my sister, என்னுடைய புதிய கேர்ள் ஃப்ரெண்டும் என்னுடைய சகோதரியும் got along அல்லது got on, எவ்வளவு நன்றாக ஒருவர் மற்றவரை விரும்பினாங்க என்பதை இட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். ரைட், கெட் அரவுண்ட் என்ன அப்படின்னா ஹாவ் மொபிலிட்டி, மொபிலிட்டி என்ற இயக்கம் அல்லது சுலபத்தில் நகரும் தன்மை. எக்ஸாம்பிள், மை கிராண்ட்ஃபாதர், என்னுடைய பாட்டனார், கேன் கெட் அரவுண்ட் ஃபைன் இன் ஹிஸ் நியூ வீல் சேர், அவருடைய புதிய சக்கர நாட்காலியில் நன்றாக சுலபமாக நகர முடியும், அங்கிங்க அவருக்கு நகர முடியும். நெக்ஸ்ட் ஒன், கெட் அவே என்ன அப்படின்னா கோ ஆன் அ வெக்கேஷன், ஒரு விடுமுறையில் போகிறது, வெக்கேஷன் விடுமுறையில் போகிறது. எக்ஸாம்பிள், we worked so hard this year that we had to get away for a week, ஒரு கிழமைக்கு
ஒரு விடுமுறையில் போக இருந்தோம் என்ற காரணத்தினால என்பதனால இவ்வருடம் நாங்கள் மிச்சம் கஷ்டப்பட்டு வேலை செய்தோம். அப்போ நாங்கள் இவ்வருடம் மிச்சம் கஷ்டப்பட்டு வேலை செய்தோம் ஒரு கிழமைக்கு விடுமுறையில் போக இருந்த காரணத்தினால என்றபடினால. Get away with something என்ன அப்படின்னா do without being noticed or punished. தண்டிக்கப்படாம அல்லது அறியப்படாம ஒன்றை செய்வாரு ஆனா மாட்டிப்படுறதில்ல, தண்டிக்கப்படுறதில்ல. எக்ஸாம்பிள், Jason always gets away with cheating in his maths test. In his maths tests. அவருடைய கணித பாட பரீட்சைகளில் எப்பக்கும் அவர் தண்டிக்கப்படாம அறியப்படாம அப்படி ஏமாத்தம் பண்ணிக்கொண்டு போவார், சீட்டிங் பண்ணிக்கொண்டு போவார். கெட்ஸ் அவே வித் சீட்டிங், ஆனால் தண்டிக்கப்படுறதில்ல. நெக்ஸ்ட் ஒன், கெட் பேக், ரிட்டர்ன், திரும்பி வார். we got back. அப்போ கெட் பேக் என்பது ப்ரெசன்ட் ஃபார்ம், நிகழ்கால வடிவம். அதோட பாஸ்ட் ஃபார்ம் இறந்த கால வடிவம் got back. we got back, நாங்கள் திரும்பி வந்தோம். from our vacation last week, போன கிழமை எங்களுடைய வெக்கேஷன் விடுமுறையில் இருந்து திரும்பி வந்தோம். get something back, receive something you had before. உங்கள்கிட்ட முந்தி இருந்த ஒன்றை பெற்றுக்கொள்ற, திரும்ப பெற்றுக்கொள்ற. receive something you had before, உங்கள்கிட்ட முந்தி இருந்த ஒன்றை பெற்றுக்கொள். Liz finally got her science notes back. Liz இறுதியாக அவளுடைய சயின்ஸ் குறிப்புகளை திரும்ப பெற்றுக்கொண்டாள். from my roommate, என்னுடைய ரூம்மேட் இடமிருந்து. நெக்ஸ்ட் ஒன், get back at somebody அப்படின்னா retaliate, திருப்பி தாக்குற. take revenge, பழிக்கு பழி வாங்குற. அதுக்கு get back at என்று பாவிக்கிற. my sister got back at me for stealing her notes. அவளுடைய her shoes, அவளுடைய சப்பாத்துகளை திருடியதுக்காக என்னிடம் பழி வாங்கின, பழிக்கு பழி வாங்கின. she stole my favorite hat. my favorite hat, என்னுடைய விருப்பமான தொப்பியை அவள் ஸ்டால், திருடினாள். favorite hat. get back into something அப்படின்னா become interested in something again, திரும்ப ஏதோ ஒன்றில் விருப்பத்துக்குள்ளாகிற, விருப்பமாகிற திரும்ப. get back into something. example, I finally got back into my novel. அந்த நாவல் தமிழில் சொல்கிறேன்னா நாவல், ஒரு கதை, கதை புத்தகம். அப்போ நாவல், அதில் நான் திரும்ப became interested, விருப்பமான. and finished it, அதை முடித்து விட்டேன், வாசித்து முடித்து விட்டேன். நெக்ஸ்ட் ஒன், get on something அப்படின்னா step onto a vehicle, ஒரு வாகனத்தில் ஏறு. we are going to freeze out here. இங்கே நாங்கள் if you don't let us get on the bus. if you don't let us get on the bus, நீங்கள் எங்களை பஸ்ஸில் ஏற விடாவிட்டால் we are going to freeze out here, இந்த இடத்துல நாங்கள் என்ன ஆக போகிற, ஃப்ரீஸ் ஆக போகிற. ஃப்ரீஸ் அவுட் என்னும் பொழுது அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. இந்த இடத்துல லீவ் அவுட் இன் த கோல்டு, குளிரில் அப்படியே விடப்படுற, விரைச்சி போவோம், குளிரில் அப்படியே விரைச்சி போகிறோன்னு சொல்லலாம். குளிரில் அப்படியே விடப்படுற, அப்படியே நாங்கள் குளிரில் விடப்படுவோம் பஸ்ஸில் ஏற விடாவிட்டால். கெட் ஓவர் சம்திங் அப்படின்னா recover from an illness, loss
டிஃபிகல்ட்டி, ஒரு கஷ்டம், இழப்பு, நோய், இதில் இருந்து மீளு, சுகமாகுற, மீண்டு வார. எக்ஸாம்பிள், I just got over the flu and now my sister has it. எனக்கு அந்த காய்ச்சல், சளிக்காய்ச்சல் குணமடைந்த, அதிலிருந்து நான் மீண்டு வந்த, இப்போ என்னுடைய சகோதரிக்கு அது இருக்கிறது. நெக்ஸ்ட், கெட் ஓவர் சம்திங் என்றக்குள்ள இன்னொரு அர்த்தமும் இருக்கு. ஓவர் கம் அ ப்ராப்ளம், ஒரு பிரச்சனையை வெற்றி கொள் என்ற அர்த்தமும் இருக்குது. The company will have to close. கம்பெனி மூட வேண்டி இருக்கும், மூட வேண்டி வரும். If it can't get over the new regulations, புதிய ஒழுங்கு விதிமுறைகள் அதை வெற்றி கொள்ள முடியாவிட்டால். ரெகுலேஷன்ஸ் என்னும் பொழுது a rule or directive made and maintained by an authority. ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு தாபனத்தினால், அதிகாரம் பெற்றவங்க, இவங்களால விதிக்கப்பட்டு பராமரிக்கப்படக்கூடிய விதிகள், ஒழுங்குமுறை விதிகள் என்று சொல்லலாம், ஒழுங்குமுறைகள். நெக்ஸ்ட் ஒன், கெட் ரவுண்ட் டு சம்திங். இந்த கெட் ரவுண்ட் டு சம்திங் என்றது அமெரிக்கன் இங்கிலீஷில் கெட் அரவுண்ட் டு சம்திங், கெட் அரவுண்ட் என்று சொல்கிறேன். அப்போ கெட் ரவுண்ட் டு என்றதை அமெரிக்கன் இங்கிலீஷில் கெட் அரவுண்ட் டு என்று பாவிக்கிறேன். அதோட மீனிங் ஃபைனலி ஃபைன் டைம் டு டூ, இறுதியாக செய்கிறதுக்கு டைம் கிடைக்கிற, டைம் உண்ட பெற்றுக்கொள்ளுக. ஐ டோன்ட் நோ when I am going to get round to writing the thank you cards. எனக்கு தெரியா, when I am going to get round to writing the thank you cards. நன்றி தெரிவிக்கும் அட்டைகள், கார்ட்ஸ், அவற்றை எழுதுவதற்கு எப்போ எனக்கு டைம் கிடைக்குமென்று எனக்கு தெரியாமிச்சு. நெக்ஸ்ட் ஒன், get together. பாருங்க, when I am going to get round to writing, எப்போ எனக்கு டைம் கிடைக்க போற என்று எனக்கு தெரியாம இருக்குது. நெக்ஸ்ட், கெட் டுகெதர் அப்படின்னா மீட், சந்தி, யூஸ்வலி ஃபார் சோஷியல் ரீசன்ஸ். சாதாரணமாக வளமையாக சமூக காரணங்களுக்காக ஒன்று கூடுறதுக்கு பாவிக்கிறார். லெட்ஸ் கெட் டுகெதர் ஃபார் அ பிபிக்யூ திஸ் வீக்கெண்ட். இவ்வார முடிவில் ஒரு பிபிக்யூவுக்காக ஒன்று கூடுவோம். ரைட், முந்தியுள்ள ஸ்லைடில் பார்த்தோம், ஒரு பிபிக்யூவுக்காக இவ்வார முடிவில் ஒன்று கூடுவோம். அதன் பிபிக்யூ வண்டா, பிபிக்யூ வந்து ஒரு எப்ரிவியேஷன். எதற்கான எப்ரிவியேஷன்? பாபிக்யூ என்பதை சுருக்கி போடுறதுக்கு தான் பிபிக்யூ என்று சொல்கிறேன். அதை நாங்கள் எப்ரிவியேஷன் என்று சொல்வோம், சுருக்கி போடுறது, எப்ரிவியேஷன். அதோட அர்த்தம் என்ன? பாபிக்யூ என்ற என்ன அர்த்தம்? A meal cooked out of doors over an open fire. ஒரு திறந்த நெருப்பு ஒரு வெளிப்புறமாக, வெளி இடத்துல சமைக்கப்படுற ஒரு உணவு. இப்போ வெளியில் ஒரு இடத்துல நெருப்பு முன்னுக்கு சமைக்கப்படுற உணவுக்கு பாபிக்யூ என்று சொல்ற. நெக்ஸ்ட் பாருங்க, கெட் அப் என்ன அப்படின்னா கெட் அவுட் ஆஃப் பெட், கட்டில இருந்து எழும்புற. எக்ஸாம்பிள், ஐ got up early today
டு ஸ்டடி ஃபார் மை எக்ஸாம். என்னுடைய எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு நான் இன்றைக்கு நேரத்தோட எழும்பினேன். நெக்ஸ்ட், கெட் அப் என்றதுக்கு ஸ்டாண்ட் நிற்கிறதுக்கும் சொல்கிறேன். நில் என்றது. யூ ஷுட் கெட் அப், நீங்கள் எழும்புறது நல்லம். அண்ட் கிவ் தி எல்டர்லி மேன் யோர் சீட், உங்களோட ஆசனத்தை அந்த வயசு போன ஆளுக்கு, அந்த வயோதிபருக்கு கொடுக்கிறது நல்லம். நெக்ஸ்ட், கிவ் சம்பொடி அவே. கிவ் சம்பொடி அவே என்ன அப்படின்னா, ரிவீல் வெளிப்படுத்துகிற, ஹிடன் இன்ஃபர்மேஷன். ஹிடன் இன்ஃபர்மேஷன் மறைஞ்ச தகவலை வெளிப்படுத்துகிற. அபவுட் சம்பொடி, யாரை பற்றியாவது எவரை பற்றியாவது. எக்ஸாம்பிள், ஹிஸ் வைஃப் அவருடைய மனைவி gave him away to the police. போலீஸுக்கு என்ன செஞ்சாரு, அவனுடைய மனைவி போலீஸுக்கு அவரை பற்றிய தகவல், மறைஞ்ச தகவலை வெளிப்படுத்தின. ரைட். நெக்ஸ்ட், கிவ் சம்பொடி அவே என்றக்குள்ள அடுத்த அர்த்தம் என்ன? கிவ் சம்பொடி அவே என்றக்குள்ள அடுத்த அர்த்தம், டேக் த பிரைட் டு தி ஆல்டர். ஆல்டர் என்ற இடத்துக்கு மணமகளை கூட்டிட்டு போகிற. ஆல்டர் என்ற என்னன்னு பார்ப்போம். எக்ஸாம்பிளை பார்த்துட்டு இப்போ, மை ஃபாதர் என்னுடைய தந்தை gave me away at my wedding. என்னுடைய திருமணத்தின் பொழுது, என்னுடைய திருமணத்தில் என்னுடைய தந்தை என்னை அந்த ஆல்டர் என்ற இடத்துக்கு கூட்டிட்டு போனேன். ஆல்டர் என்றா என்ன? A type of table. A type of table used in ceremonies in a Christian church or in other religious buildings. அப்ப கிறிஸ்டியன் சர்ச்சில் அல்லது ஏனைய சமய கட்டிடங்களில் செரமனிஸ், இந்த ஃபங்க்ஷன்ஸ், விழாக்களில் பாவிக்கப்படக்கூடிய ஒரு வகையான மேசைக்கு சொல்லலாம். ரைட். கிவ் சம்திங் அவே என்றா ruin a secret, ஒரு ரகசியத்தை அழிச்சு போடுற, நாசமாக்கி போடுற, வெளிப்படுத்துற. My little sister gave the surprise party away by accident. My little sister gave the surprise party away by accident. அப்ப by accident என்றா unintentionally என்ற அர்த்தம். intentionally என்றா வேணுமெண்டே, தெரிஞ்சு கொண்டே பண்ற. unintentionally என்றா வேணுமெண்டே அல்ல, தெரியாம பண்ற, by chance, by accident, unintentionally, வேண்டுமெண்டே அல்ல, தெரியாதனமாக அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தின, ரகசியத்தை அழிச்சிட்டாள், நாசமாக்கி விட்டாள். My little sister gave the surprise party away. அப்படின்னா சர்ப்ரைஸ் பார்ட்டி திடீரென்று அனைவருக்கும் தெரிய வரும், ரகசியமாக இருந்துட்டு. அதை வெளிப்படுத்தினதுக்கு இப்படி பாவிக்கிற. கிவ் சம்திங் அவே, ஒரு ரகசியத்தை தெரியப்படுத்துற, எல்லாருக்கும், பலருக்கும் தெரியப்படுத்துற. நெக்ஸ்ட் பாருங்க, கிவ் சம்திங் அவே என்றக்குள்ள இன்னொரு அர்த்தம், கிவ் சம்திங் டு சம்படி ஃபார் ஃப்ரீ. ஒன்றை கொடுக்கிற ஒரு ஆளுக்கு இலவசமாக, ஃப்ரீயா கொடுக்கிற. The library was giving away all books on Friday. வெள்ளிக்கிழமை பழைய புத்தகங்களை இலவசமாக கொடுத்து கொண்டிருந்தது. நெக்ஸ்ட், கிவ் சம்திங் பேக் என்ன அப்படின்னா, ரிட்டர்ன் borrowed item, இரவல் வாங்கப்பட்ட ஒன்றை திருப்பி கொடுக்கிறது, திருப்பி கொடுக்கிறது. எக்ஸாம்பிள், I have to give these skates
back to France. France என்பவருக்கு இந்த ஸ்கேட்ஸை திரும்ப நான் கொடுக்க வேண்டும். பிஃபோர் ஹீஸ் ஹாக்கி கேம், அவருடைய ஹாக்கி கேமுக்கு முன்பு. இப்போ ஸ்கேட்ஸ்னா என்ன? ஸ்கேட்ஸ் அப்படின்னா பனித்தரையில் வழுக்கி விளையாட உபயோகப்படுத்தப்படும் ஒரு டிவைஸ் எனலாம். டிவைஸ் ஒரு கருவி. அந்த மாதிரி காலில் இந்த வீல் வரும், சக்கரம் எல்லாம் வரும். அடுத்து பாருங்க, give in. give in என்ன? reluctantly, விருப்பம் இல்லாம, reluctantly stop fighting or arguing. argue பண்றத, விவாதிக்கிறத, சண்டை பிடிக்கிறத reluctantly, விருப்பம் இல்லாம நிப்பாட்டுறது. எக்ஸாம்பிள் பாருங்க, my boyfriend didn't want to go to the ballet. balletக்கு போக விரும்பவில்லை. balletக்கு போக விரும்பவில்லை. but he finally gave in. ஆனா இறுதியாக அவன் என்ன, reluctantly, விருப்பம் இல்லாம அதை கைவிட்டுரு, நிப்பாட்டுரு, விருப்பம் இல்லாம நிப்பாட்டுரு. அப்ப பட் ஹி ஃபைனலி கேவ் இன் என்றா விருப்பம் இல்லாம நிப்பாட்டுறது. அதுதான் அப்படி பாவிக்கிறது. பேலே என்றா என்ன? பேலே பேலே என்றா an artistic dance form performed to music. அப்ப இசைக்கு ஏற்ற மாதிரி பண்ணப்படக்கூடிய, செய்யப்படக்கூடிய ஒரு வகையான நடனம், ஒரு கலை, நடன வடிவம். give something out என்ன அப்படின்னா, give to many people, பல ஆட்களுக்கு கொடுக்கிறது. யூசுவலி at no cost, எந்த செலவும் இல்லாம கொடுக்கிற வலிமையாக. எக்ஸாம்பிள், they were giving out, அவங்க கொடுத்து கொண்டிருந்தாங்க. free perfume samples, எந்த செலவும் இல்லாம பலருக்கு கொடுத்து கொண்டிருந்தாங்க. என்ன? perfume samples, வாசனை மாதிரிகளை. at the department store, அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல, அந்த திணைக்கள ஸ்டோர்ல. give something up அப்படின்னா quit a habit, ஒரு பழக்கத்தை விட்டு விலகுற. I am giving up smoking as of January 1st. ஜனவரி 1st நான் வந்து ஸ்மோக்கிங், புகைத்தல் பழக்கத்தை விட்டு விலகுவேன், அந்த பழக்கத்தை விட்டு போடுவேன். give up and stop trying, முயற்சிக்கிறத நிப்பாட்டுறது. my maths homework was too difficult so I gave up. என்னுடைய கணித வீட்டு வேலை மிச்சம் கஷ்டமானதாக இருந்தது, எனவே நான் அதை கைவிட்டு விட்டேன். I gave up, நான் அதை கைவிட்டேன். go after somebody அப்படின்னா follow somebody, ஒரு ஆளுக்கு பின்னுக்கால தொடர்ந்து போற, ஃபாலோ பண்ணி போற, பின் தொடர்ந்து போற. my brother tried to go after the thief in his car. என்னுடைய சகோதரன் அவருடைய கார்ல கல்வனை, திருடனை தொடர்ந்து போக முயற்சித்தார். go after something அப்படின்னா try to achieve something, ஏதாவது ஒன்றை சாதிக்க முயற்சிக்கிற. I went after my dream, என்னுடைய கனவை, குறிக்கோளை சாதிக்க நான் முயற்சித்தேன். and now I am a published writer, இப்ப நான்
ஒரு பப்ளிஷ்ட் எழுத்தாளராக இருக்கிறேன். அதான் நான் பப்ளிஷ்ட் ரைட்டர்ண்டா அப்படின்டா a writer அல்லது an author ஒரு எழுத்தாளர் whose work has been independently accepted அவருடைய ஆக்கங்கள் அவருடைய வேலை தங்கி இருக்காத முறையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது for publication வெளியீட்டுக்காக யாரால by a reputable publisher ஒரு பிரபலமான புகழ்மிக்க பப்ளிஷர் மூலமாக பப்ளிஷர்னா வெளியிடுற ஒரு நிறுவனம் எடுக்கலாம். அப்போ ஒரு பப்ளிஷர் மூலமாக பப்ளிஷ் பண்ணுறதுக்காக தங்கியிருக்காத முறையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது அவருடைய ஆக்கங்கள். அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளரை நாங்கள் பப்ளிஷ்ட் ரைட்டர் என்று அழைக்கலாம். அடுத்து பாருங்க, go against somebody அப்படின்னா compete போட்டியிடு, oppose எதிர்த்து நில். எக்ஸாம்பிள் பார்ப்போம். we are going against the best soccer team in the city tonight. இன்றிரவு இந்த நகரத்தில் அல்லது அந்த நகரத்தில் உள்ள சிறந்த ஃபுட்பால் அணிக்கு எதிராக நாங்கள் போட்டியிட போகிறோம். compete, oppose அவங்களுக்கு எதிராக நாங்கள் நிற்க போகிறோம். ரைட். go ahead என்ன ஸ்டார்ட், ப்ரொசீட் தொடங்கு, ஒரு வேலையை ஒரு காரியத்தை தொடங்கு, ரைட் அதை செய். எக்ஸாம்பிள், ப்ளீஸ் go ahead and eat before the food gets cold. இப்போ go aheadன்னா தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணுங்க அண்ட் சாப்பிடுங்க, சாப்பாடு கோல்டாக முந்தி, குளிர் அடைஞ்சி போக முந்தி. go back, return to a place, ஒரு இடத்துக்கு திரும்பி வார. I have to go back home and get my lunch. நான் வீட்டுக்கு போக வேண்டும், திரும்ப போகணும், பகல் சாப்பாட்டை எடுக்கணும். go out, leave home to go on a social event. ஒரு சமூக நிகழ்வுக்காக அதுக்காக போவதற்கு வீட்டை விட்டு செல்றது. we are going out for dinner tonight. இன்றிரவு நாங்கள் ராவு சாப்பாட்டுக்காக வீட்டை விட்டு செல்றோம். ரைட். நெக்ஸ்ட், go out with somebody அப்படின்னா டேட், அதுக்கு பாவிக்கிறேன். டேட்டிங் போறன்ற. Jessie has been going out with Luke. லூக் என்பவரோட டேட் பண்ணிக்கொண்டு இருந்திருக்கிறார். since they met last winter, போன குளிர்காலத்தில் அவங்க சந்தித்ததில் இருந்து. நெக்ஸ்ட், go over something அப்படின்னா ரிவ்யூவண்டா பதிப்பாய்வுக்கு சொல்ற. இந்த இடத்துல மீளாய்வுக்கு சொல்லலாம், திரும்ப பார்க்குற, பிழைகள் இருக்கிறா சரியா செஞ்சிருக்கிறான்னு பார்க்குற. எக்ஸாம்பிள், ப்ளீஸ் go over your answers. திரும்ப உங்களோட விடைகளை மீளாய்வு செய்யுங்க, பிழைகள் இருக்கியான்னு செக் பண்ணி பாருங்க. பிஃபோர் யூ சப்மிட் யோர் டெஸ்ட், அவங்களோட டெஸ்ட் அந்த சோதனை பேப்பரை சப்மிட் பண்ண முதல்ல, ஒப்படைக்க முதல்ல. go over அப்படின்னா விசிட் சம்படி நியர்பை, கிட்ட உள்ள ஒரு ஆளை போய் பார்க்கறது, விசிட் பண்றது, தரிசிக்கிறது. I haven't seen Tina for a long time. நான் நீண்ட காலமாக டீனாவை கண்டில்லை, பார்த்தில்லை. I think I'll go over for an hour or two. 1 அல்லது 2 மணி நேரத்துக்கு நான் ஆளை விசிட் பண்ணுறேன், தரிசனம் பண்ணுறேன், போய் பார்க்குறேன். go without something
அப்படின்னா suffer lack ஓ deprivation. deprivation என்றா இழப்பு என்று சொல்லலாம். அப்ப ஒன்று இல்லாதால lack இழப்பு, deprivation என்றாலும் இழப்பு, இல்லாதால suffer கஷ்டப்படுறது, ஒன்று இல்லாதால கஷ்டப்படுறது. எக்ஸாம்பிள், when I was young, நான் இளமையாக இருந்த பொழுது, we went without winter boots, குளிர்காலத்தில் அணியிற அந்த பூட்ஸ், அந்த காலுக்கு அணியிற பூட்ஸ் இல்லாதால நாங்கள் கஷ்டப்பட்டு suffered என்ற அர்த்தம். நெக்ஸ்ட், grow apart அப்படின்னா ஸ்டாப் பீயிங் ஃப்ரெண்ட்ஸ் ஓவர் டைம், காலப்போக்கில் நண்பர்களாக இருக்கிறது நின்று போகிற, நண்பர்களாக இருப்பது அப்படியே நின்று போகிற காலம் போக்குள்ள. grow apart. எக்ஸாம்பிள், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டும் அண்ட் நானும் grew apart after she changed schools, அவள் பாடசாலைகளை மாற்றிக்கொண்டதால, சேஞ்ச்ட் பண்ணினாள், பாடசாலையை விட்டு போகிற, ஸ்கூலை மாற்றுற. அதன் பின்னால் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டும் நானும் grew apart அப்படின்னா நண்பர்களாக இருப்பது அப்படியே நாங்கள் நின்று போனேன், நண்பர்களாக இருப்பது நின்று போனேன். நெக்ஸ்ட், grow back அப்படின்னா ரீக்ரோ, திரும்ப முளைக்கிற, திரும்ப வளருது. மை ரோசஸ் grew back this summer, இந்த கோடை காலத்தில் என்னுடைய ரோசா பூக்கள், ரோசா செடிகள் grew back திரும்ப முளைத்தன. நெக்ஸ்ட், grow into something அப்படின்னா grow big enough to fit, பொருந்தக்கூடிய மாதிரி, ஃபிட் ஆகக்கூடிய மாதிரி, பொருந்தக்கூடிய மாதிரி நல்லா போதுமான அளவு பெரிதாக வளரு, ஒரு ஆள் கொழுக்கிற பெரிதாக எடுக்கலாம். திஸ் பைக் இஸ் டூ பிக் ஃபார் ஹிம் நாவ், இப்பொழுது அவனுக்கு மிச்சம் பெரிதாக இருக்கிறது இந்த பைக். பட் ஆனால் he should grow into it by next year, he should grow into it by next year, அடுத்த வருடம் அளவில் அவன் பொருந்தக்கூடிய மாதிரி நல்லாக பெரிதாக வேண்டும், பொருந்தக்கூடிய மாதிரி, இந்த பைக்குக்கு பொருந்தக்கூடிய மாதிரி அவன் நல்லா பெரிதாகணும், கொழுப்பது பெரிதாகுவது நல்லம். grow out of something அப்படின்னா get too big for, ரைட், அளவுக்கு மிச்சம் பெரிதாக, அளவுக்கு மிச்சம் பெரிதாக கொழுக்கிற என்று எடுக்கலாம். எலிசபெத் நீட்ஸ் a new pair of shoes, எலிசபெத்துக்கு புதிய சப்பாத்து ஜோடி ஒன்று தேவைப்படுற. பிகாஸ் ஏனென்றா she has grown out of her old ones, அவளுடைய பழைய சப்பாத்துக்களை போட இயலாத அளவுக்கு மிச்சம் பெரிதாக அவள் இருக்கிறாள், இப்ப பெரிதாக இருக்கிறாள், வளர்ந்திருக்கிறாள். get too big for, போட இயலாத அளவுக்கு பெரிதாக இருக்கிறாள், கொழுத்திருக்கிறான் எடுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், grow up அப்படின்னா become an adult, ஒரு adult ஆகுற, வயதுக்கு வந்தவர் ஆகுற. when Jack grows up he wants to be a firefighter. ஜாக் வந்து வளரும் பொழுது, பெரிதா ஒரு adult ஆகும் பொழுது, வயதுக்கு வந்தவர் ஆகும் பொழுது அவருக்கு ஆகணுமாம் ஒரு ஃபயர் ஃபைட்டராக, தீ அணைக்கும் ஒரு ஆளாக, ஃபயர்மேன். நெக்ஸ்ட் ஒன், ஹேண்ட் சம்திங் டவுன் அப்படின்னா கிவ் சம்திங் யூஸ்ட் டு சம்படி எல்ஸ், பாவித்த ஒண்ட இன்னொரு ஆளுக்கு, வேறொரு ஆளுக்கு கொடுக்குற. ஐ ஹேண்டட் மை ஓல்ட் comic books down to my little cousin. நான் என்னுடைய அந்த கொமிக் புத்தகங்கள், நகைச்சுவை புத்தகங்களை பழைய நான் கொடுத்தேன். யாருக்கு?
என்னுடைய சின்ன கசினுக்கு. கசின்னா என்ன? கசின், சைல்ட் ஆஃப் ஒன்ஸ் அங்கிள் ஓ ஆண்ட். ஒரு ஆளுடைய அங்கிள் அல்லது ஆண்ட பிள்ளைக்கு கசின் என்று பாவிக்கிறது. நெக்ஸ்ட், ஹேண்ட் சம்திங் இன் அப்படின்னா சப்மிட் பண்றதுக்கு சொல்ற, ஒப்படைக்கிறது. ஹேண்ட் ஓவர் சொல்ற, ஒப்படைக்கிறது. ஹேண்ட் சம்திங் இன், சப்மிட், ஒப்படைக்கிறது. ஐ ஹாவ் டு ஹேண்ட் இன் மை எஸ்ஏ பை ஃப்ரைடே. வெள்ளிக்கிழமை மட்டில் என்னுடைய கட்டுரையை நான் சப்மிட் பண்ணணும், ஒப்படைக்கணும். ஹேண்ட் சம்திங் அவுட் அப்படின்னா டு டிஸ்ட்ரிபியூட் டு அ குரூப் ஆஃப் பீப்புள். ஒரு ஆக்கள், ஒரு குழுவுக்கு பகிர்ந்தளிக்கிறது. We will hand out the invitations at the door. இப்போ கதவடியில் நாங்கள் அந்த அழைப்பிதழ்களை ஹேண்ட் அவுட் பண்ணுவோம். அப்படின்னா அந்த ஆக்களுக்கு, மக்கள் குழு ஒன்றுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, பகிர்ந்தளிக்கிறதுக்கு சொல்ற ஹேண்ட் அவுட். ரைட். ஹேண்ட் சம்திங் ஓவர் என்று கொள்ள கிவ் என்று சொல்லலாம், கொடுக்கிறது. அப்போ ஹேண்ட் ஓவர் என்று சொல்லக்கொள்ள கிவ், கொடுக்கிறதுக்கும் பாவிக்கிறது. யூஸ்வலி அன்வில்லிங்லி, வளமையாக விருப்பம் இல்லாமல் கொடுக்கிறதுக்கு பாவிக்கிறது. ரைட். த police asked the man, அந்த police அந்த ஆளுக்கிட்ட கேட்ட டு ஹேண்ட் ஓவர், கொடுக்குமாறு, his wallet and his weapons, அவனுடைய அந்த பர்ஸையும் அந்த வெப்பன்ஸ், அவனுடைய ஆயுதங்களையும் ஹேண்ட் ஓவர் பண்ணுமாறு, கொடுக்குமாறு, ஹேண்ட் ஓவர். நெக்ஸ்ட், ஹேங் இன் அப்படின்னா ஸ்டே பாசிட்டிவ். பாசிட்டிவாக இரு, எல்லாம் சரி வரும் அண்டு இரு. நெகட்டிவாக ஒன்றுமே சரி வராது அப்படி இருக்காம பாசிட்டிவாக, ஆப்டிமிஸ்டிக்காக இரு. பெசிமிஸ்டிக்காக, நெகட்டிவாக பெசிமிஸ்டிக்காக இருக்காம ஆப்டிமிஸ்டிக்காக, பாசிட்டிவாக எல்லாம் சரி வரும் என்று இரு. இப்படி இன்ஃபார்மலாக பாவிக்கிறது. ஹேங் இன் அண்டு இன்ஃபார்மல், உத்தியோகபூர்வமற்ற முறையில் பாவிக்கிறது. பாருங்க எக்ஸாம்பிள், ஹேங் இன் தேர் அப்படின்னா எல்லாம் சரி வருமென்று பாசிட்டிவாக இரு. ஐ எம் ஷோர் யூ வில் ஃபைண்ட் அ ஜாப், யூ வில் ஃபைண்ட் அ ஜாப் வெரி சூன். கிட்டத்தில் உனக்கு ஒரு ஜாப் கிடைக்கும் என்று எனக்கு நிச்சயமாக இருக்கிறது. ஐ எம் ஷோர். ரைட். ஹேங் ஆன் அப்படின்னா இன்ஃபார்மலாக பாவிக்கிற. இதுவும் இன்ஃபார்மல்னா உத்தியோகபூர்வம் இல்லாத முறையில், அப்படின்னா அந்த பேச்சு வழக்கில் பாவிக்கிற. இப்போ நண்பர்களோட, குடும்ப ஆக்களோட அப்படி பாவிக்கிற. அன்அஃபிஷியல், உத்தியோகபூர்வம் இல்லாத முறையில். வெயிட் அ ஷார்ட் டைம், வெயிட் அ ஷார்ட் டைம், கொஞ்சம் நேரம் நில்லுங்கோ என்றதுக்கு ஹேங் ஆன் என்று பாவிக்கிற. எக்ஸாம்பிள், ஹேங் ஆன் while I grab my coat and shoes. நான் என்னுடைய கோட்டையும் சப்பாத்துக்களையும் எடுக்கிற நேரம். while I grab, அவைகளை நான் எடுக்கிறேன், பற்றி பிடிக்கிற என்றும் அர்த்தம் இருக்குது. கிராப் என்றுக்குள்ள பற்றி பிடிக்கிற என்றும் அர்த்தம் இருக்குது. இங்கே எடுக்கிறேன்னு எடுக்கலாம். அப்போ நீ ஹேங் ஆன், கொஞ்ச நேரம் நில்லுங்க, வெயிட். ஹேங் அவுட் என்ன அப்படின்னா ஸ்பெண்ட் டைம் ரிலாக்ஸிங்னா அப்படியே வேலைகள் செய்யாமல் அப்படியே ஓய்வெடுக்கிறது, ஒரு வேலையும் செய்யாமல். இப்படி இன்ஃபார்மல், உத்தியோகபூர்வம் இல்லாத முறையில் அன்அஃபீஷியலாக பாவிக்கிறது ஹேங் அவுட் அண்டு. ஸ்பெண்ட் டைம் ரிலாக்ஸிங், ரெஸ்ட் எடுக்கிறது, ஒரு வேலையும் செய்யாமல் ரிலாக்ஸ் ஆகிக்கொண்டு நேரத்தை கழிக்கிற, அதுக்கு ஹேங் அவுட்ன்னு பாவிக்கிற இன்ஃபார்மலாக, உத்தியோகபூர்வம் இல்லாத முறையில்.
எக்ஸாம்பிள் பாருங்க. இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் டு த பார்ட்டி, அந்த விருந்து பிரசாரத்துக்கு போவதற்கு பதிலாக we are just going to hang out at my place. என்னுடைய பிளேஸில் அப்படின்னா என்னுடைய இடத்துல, என்னுடைய இடம்னா என்னுடைய வீடு, நான் இருக்கும் இடம் என்று அர்த்தம் கொடுக்கலாம். நான் இருக்கும் இடம், என்னுடைய இடத்தில் we are just going to hang out அப்படின்னா நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கொண்டு நேரத்தை கழிக்க போகிறோம், ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு ஓய்வு எடுத்துக்கொண்டு நேரத்தை கழிக்க போகிற அந்த பார்ட்டிக்கு போவதற்கு பதிலாக. நெக்ஸ்ட் ஹேங் அப் அப்படின்னா எந்த ஃபோன் கால், ஒரு ஃபோன் காலை முடிவுக்கு கொண்டு வர. he didn't say goodbye before he hung up. அவன் ஃபோனை முடிக்க முதல் goodbye சொல்லவில்லை. நெக்ஸ்ட் hold somebody or something back அப்படின்னா prevent from doing or going, ஏதோண்ட செய்வதை விட்டும் தடுக்கிற அல்லது போவதை விட்டும் தடுக்கிற, ஒரு ஆளை தடுக்கிற. I had to hold my dog back, என்னுடைய நாயை தடுக்க வேண்டி ஏற்பட்டது, என்னுடைய நாய் போவதை தடுக்க வேண்டி ஏற்பட்டது. பிகாஸ் ஏனென்றா there was a cat in the park, அந்த பூங்காவில் ஒரு பூனை இருந்தது, அந்த பூங்காவில் ஒரு பூனை இருந்தபடியினால் I had to hold my dog back, என்னுடைய நாயை நான் போகாம தடுக்க வேண்டி ஏற்பட்டது. நெக்ஸ்ட் hold something back அப்படின்னா இன்னொரு அர்த்தம் hide an emotion, ஒரு உணர்வை மறைக்கிறது, உணர்வை உள்ளத்துக்குள்ள மறைச்சு கொள்ற, வெளிப்படுத்தாம. அதுக்கும் இந்த hold back என்று பாவிக்கிற, hold something back. ஜமி held, hold வந்து present form நிகழ்கால வடிவம், அதோட past form இறந்த கால வடிவம் held. hold வந்து held ஆக மாறும் இறந்த காலத்துல. ஜமி held back his tears at his grandfather's funeral, அவனுடைய பாட்டனார்ட funeralல மரணத்தில் கண்ணீரை என்ன செஞ்ச அப்படின்னா உணர்வுகளை அப்படியே மறைச்சு கொண்டு held back his tears, கண்ணீரை அப்படியே அவனுடைய கண்ணீர் கொண்ட அந்த உணர்வு கவலை அதை மறைச்சு கொண்டு என்ற அர்த்தம். hold on அப்படின்னா wait a short time, கொஞ்ச நேரம் காத்திருங்கள் அப்படின்னு சொல்லலாம். ப்ளீஸ் hold on, தயவு செய்து கொஞ்ச நேரம் காத்திருங்கள். while I transfer you to the sales department, அந்த விற்பனை திணைக்களம், விற்பனை பகுதி, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், விற்பனை பகுதி செக்ஷன், அதுக்கு நான் அவங்கள மாற்றுகின்ற அதே வேளை ப்ளீஸ் ஹோல்ட் ஆன், வெயிட் அ ஷார்ட் டைம், கொஞ்ச நேரம் அப்படி காத்திருங்கள். அப்போ ஹோல்ட் ஆன் என்ற வெயிட் அ ஷார்ட் டைம், கொஞ்ச நேரம் காத்திருங்கள் என்று அர்த்தம். நெக்ஸ்ட் hold on to somebody அல்லது hold on to something and hold firmly using your hands or arms, உங்களோட கைகளை பாவித்து firmly உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள், பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். எக்ஸாம்பிள் hold on to your hat, உங்களோட தொப்பிய உறுதியாக பிடிச்சுக்கொள்ளுங்க, பற்றி பிடிச்சுக்கொள்ளுங்க. பிகாஸ் இட்ஸ் வெரி windy outside, வெளியில மிக காற்றாக இருக்கின்றபடியினால். நெக்ஸ்ட் hold somebody or something up அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். rob, திருடு. எக்ஸாம்பிள் பாருங்க. a man in a black mask, ஒரு கருப்பு முகமூடி அணிந்த ஒரு ஆள் held the bank up,
held the bank up. அப்படின்னா பேங்கை திருடினார். This morning, இன்று காலை பேங்க்ல வந்து களவாண்டினார், திருடினார் இந்த அர்த்தம். நெக்ஸ்ட், keep on doing something அப்படின்னா continue doing, தொடர்ந்து செய்கிற. continue doing ஒன்றை செய்வதனை தொடர்ந்து செய்கிற. எக்ஸாம்பிள், keep on stirring, தொடர்ந்து கலக்குங்க, கரண்டியால் அகப்பையால், வித் அ ஸ்பூன் கலக்குங்க, மிக்ஸ் பண்ணுங்க, சுற்றி கலக்கிறது சொல்லலாம். ஒரு லிக்விட், ஒரு திரவத்தை அப்படி ஸ்பூன் அகப்பையால் கரண்டியால் அப்படி கலக்கிறது சொல்லலாம். until the liquid comes to a boil, கொதிக்கிற நிலைமைக்கு அந்த திரவம் வரும் வரையில். Well, dear children, brothers and sisters, that is the end of this slideshow. Thank you very much for watching this. I am looking forward to meeting you all in another slideshow. Wassalam and peace be on you all.